இந்த முடிய மெயின்டெயின் பண்றது, இந்த முடிய வளர்க்கறது எத்தன வருஷம் உழைப்பு இது? அவ்ளோ பில்டப் பண்ற அளவுக்குலாம் இல்ல ப்ரோ. நம்ம முடி வந்து ஷார்ட் ஹேர் இருந்து லாங் ஹேர் வச்சோம் அப்டின்னா, அத வந்து ரொம்ப மெயின்டெயின் பண்ணி வளர்க்குற மாரி இருக்கும். சின்ன வயசுல இருந்து லாங் ஹேர் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்ல. 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ட்ரிம் மட்டும் பண்ணுவோம் அவ்வளோதான். மத்தபடி ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டு அப்படி வந்து இல்ல. ஜெனடிக்கா நம்மளுக்கு இருக்கிறதுனால ஹேர் லாங்கா இருக்கா. அழகா இருக்கு. ஓகே. உங்களுக்கு எங்கேயாவது வெட்டணும்னு ஆசை வந்திருக்கா? சரி நம்மளும் வந்து கொஞ்சம் வெட்டி வந்திருக்கு. பார்ப்போம். வெட்டி பார்த்துருக்கீங்களா? வெட்டியிருக்கேன். வெட்டிங்க. வெட்டியுமா இவ்வளோ வளர்ந்துருக்கு உங்களுக்கு? ஆமா. ஓகே. உங்களுக்கு? எனக்கு வந்து நான் சின்ன வயசுல பாய் கட் தான் வச்சிருந்தேன் டில் 8த். ஸோ நான் எல்லா இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஷார்ட் ஹேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 8th to 12th வந்து வளர்த்துட்டு 12th திரும்பவும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் காலேஜ்லேருந்து திரும்ப வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப லென்த்தியாக வச்சுக்காம ஒரு ஹிப் அளவுக்கு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ்க்கு அப்புறம் ஒர்க் வந்த பிறகு வளர்த்தது தான் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி எனக்கும் பெருசாக டிஃபிகல்ட்டிஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா மேபி ரொம்ப வேவியாவோ இல்லை கேர்லியாகவும் இருந்துட்டு அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியுமா தெரியல. எனக்கு நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கிறதுனால பெருசாக சிக்கல்லாம் வராது. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு இதனால பெருசாக எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் எனக்கு இல்லை. ஓகே. உங்களுக்கு? எனக்கு அப்படியே ஆப்போசிட் பயங்கர கஷ்டமாக இருக்குது. நான் ஆக்சுவலி வந்து 8th 9th வரைக்குமே மஷ்ரூம் கட் தான் வச்சுருந்தேன். பிகாஸ் நான் வந்து கராட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் ஹேர் இருக்கக்கூடாதுன்றனால எப்பயுமே வந்து ஷார்ட் ஹேர் தான் வச்சுருந்தேன். பட் ஒரு சர்டன் ஏஜ்க்கு மேலே வந்து வயசு பொண்ணு ஹேர் வளர்க்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வளர்க்க வச்சாங்க. அவுட் ஆஃப் கம்பல்ஷன் நான் வளர்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இது பிடிச்சிருச்சு. இது இன்கேஸ் நான் கட் பண்ணால் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன்றதுனால என்னால் ஷார்ட் ஹேர் கட் பண்ண முடியல. பட் ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம எங்கன்னா வெளியே கிளம்புறோம் இல்லை ரெடி ஆகணும் அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணோன்னா ஷோல்டர் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கலாக பெயின் கோத்ரூ பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து கொண்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த வெயிட்டுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 1 hour மேலே இதை நம்ம டைப் பண்ணி வைக்கக்கூட முடியாது மேலே. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ஹாப்பினஸ். அவ்வளோதான். அதுக்காக தான் வச்சிருக்கிறது. ஓகே. பட் உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குமா? ஏன்னா வந்து இப்போ ஷார்ட் ஹேர்ஸ்னா டிசைனாக வந்து பண்ணுவாங்க, தலையில் வந்து பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிங்கிறப்போ உங்களை நம்ம அதெல்லாம் பண்ண முடியலையே அப்படிங்கிற இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா நிறைய வந்து இந்த ஷார்ட் ஹேர் வச்சுருக்கவங்கலாம் அழகழகாக அந்த கலர்லாம் பண்ணி ஒரு மாதிரி இந்த ஸ்ட்ரீக்ஸ் மாதிரிலாம் கட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த லேயர்ஸ் கட்லாம் பண்ணுவாங்க. லாங் ஹேருன்னும் போது நம்ம அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பண்ணவே முடியாது. இவ்வளோ லென்த்துக்கு கலர் பண்ணோன்னா அது ஏதோ சாயம் அடித்து துணியை தொங்க விட்ட மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இப்போ இன்கேஸ் வந்து நான் இப்போ லூஸ் ஹேரில் இப்போ நான் இப்போ ஷோர்ட்காக நான் இப்படி வந்திருக்கேன், இல்லை இன்டர்வியூக்காக நான் இப்படி வந்திருக்கேன். வெளியே ஜென்ரலாக போகும்போது லூஸ் ஹேர்லாம் விட்டேன் அப்படின்னாலே பின்னாடி இருந்து பார்க்கும்போது எனக்கு நீ லென்த்துக்கு கீழே இருக்கிறதுனால ஃபுல்லாக இப்படி நீட்டாக ஹேர் மட்டும்தான் இருக்கும். அது என்னவோ மாதிரி இருக்கும். லூஸ் ஹேர் விட்டு போகணுன்னு ஆசையாக இருக்கும். பட் அது பண்ண முடியாது. அட் த சேம் டைம் வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்னு நினச்சாலும் அதுவும் பண்ண முடியாது. லென்த்தாக இருக்கிறதுனால நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். மற்ற பொண்ணுங்க பார்க்கும்போது அழகழகாக ஒரு மாதிரி பண்ணுவாங்களா, அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஏக்கமாக இருக்கும். நம்மளால இதை பண்ண முடியலையேன்ட்டு. கட் பண்ணலாம். பட் பண்ணிட்டா லென்த்தாக பார்த்துட்டு இப்படி பார்க்குறோமேட்டு அந்த ஒரு ரெக்ரெட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க எனக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு, நான் கட் பண்ணிட்டேன், எனக்கு வளர மாட்டேங்குது, டிப்ஸ் கொடுங்கன்னுவாங்க. இந்த மாதிரி நம்மளும் போய் வேற ஒருத்தர்கிட்ட நின்றுடுவோமோன்ற பயத்திலேயே கட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இருக்கிறது இருக்கு. ஓகே. உங்களுக்கு? ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஹேர் கட்ஸ் ட்ரை பண்ணணும்னு இருந்திருக்கு. பட் ஆனால் நான் என்னென்னா நிறைய அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுப்பேன். இந்த ஹேர் கட் பண்ணலாம், அந்த ஹேர் கட் பண்ணலான்னு. ஆனால் அது மேபி அதை விட ஒரு படி மேலே நம்ம இது நம்ம பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறதுனால அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை அப்படியே